Okay, good morning guys. In the last class we have finished discussing about what is inflation and what are all the different types of inflation, right? Okay, in today's class we are going to discuss about effects of inflation. So inflation ஆல வர பாதிப்பெல்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம். Okay, in that first one is effects on production and effects on distribution. Okay, so effects on production and effects on distribution. So production side இருந்து வர பாதிப்பெல்லாம் என்ன and distribution side இருந்து வர பாதிப்பெல்லாம் என்ன அப்படினு பார்க்கலாம். So inflation என்ன? Increase in price level இல்லையா? So inflation meaning வந்து price level வந்து increase ஆகிற condition தான் வந்து inflation அப்படினு சொல்றோம். So price level increase ஆச்சுனா production sideல எந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும் and distribution sideல எந்த மாதிரி problems இருக்கும் அப்படினு பார்க்கலாம். Okay, so starting with production side. Okay, so effects on production. Okay, so when the inflation is very moderate, so moderate medium இருந்துச்சு அப்படினு பாத்தீங்கன்னா it acts as incentive to traders and producers அப்படினு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா போத் ட்ரேடர்ஸ்க்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் எப்படி இருக்குமா, இட் இஸ் அன் இன்சென்டிவ். ஸோ இன்சென்டிவ்னா ஒரு ஊக்கத்தொகை. ஓகே, ஸோ ஊக்கத்தொகை மாதிரி ஆக்ட் ஆகும் இன்ஃப்ளேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் பர்டிகுலர்லி ப்ரியர் டு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் when resources are not fully utilized. ஓகே, ஸோ ரிசோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து இந்த கண்டிஷன். ஓகே, ஸோ ஃபுல் எம்ப்ளாய் இருந்தாங்கன்னா அப்போ வந்து டிஃப்ரெண்ட் கண்டிஷனாக இருக்கும். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முன்னாடி வந்து இன்ஃப்ளேஷனுங்கிற கண்டிஷன் வந்து இருந்துச்சுன்னா அது வந்து எப்படி இருக்குமா, ட்ரேடர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் இட் ஆக்ட்ஸ் ஆஸ் எ இன்சென்டிவ். ஓகே, ஸோ த ப்ராஃபிட் டியூ டு ரைசிங் ப்ரைஸஸ் என்கரேஜஸ் அண்ட் இன்டியூசஸ் பிஸ்னஸ் கிளாஸ் டு இன்க்ரீஸ் தேர் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ரொடக்ஷன் லீடிங் டு ஜென்ரேஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். ஓகே, ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனாக இன்க்ரீஸிங் ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், போத் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும், அவங்களோட ப்ரொடக்ஷன் மூலியமாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற பொருளுக்கு எல்லாமே வந்து நல்லா லாபம் கிடைக்கும் இல்லையா? ஸோ நல்லா லாபம் கிடைச்சிச்சுன்னா அவங்க தே வில் கெட் ஹையர் ப்ராஃபிட்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் த பாயிண்ட். ஸோ ப்ரொடக்ஷன் சைடு வந்து இன்ஃப்ளேஷன் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் மட்டும் it is a positive and all the producers and investors எப்படி இருக்குமா, they are gaining profit. Okay, and however so moderate இல்லைனா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஃப்ளேஷன் இந்த ஒரு சிச்சுவேஷன் இன்க்ரீஸிங் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா, மாட்ரேட்டாக இல்லாமல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் டெப்ரிசியேஷன் ஆஃப் வேல்யூ ஆஃப் மணி அண்ட் discourages savings on the part of the public. Okay, so serious depreciation of value of money. Okay, so price levels வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சுன்னா நம்மளோட மணி வேல்யூ வந்து ரொம்ப டிக்ரீஸ் ஆயிரும். ஸோ டிப்ரிசியேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் டிக்ரீஸ்ட். ஓகே, ஸோ ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா என்ன ஆகும், மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருட்களோட விலைகளெல்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா அவங்களோட சேவிங்ஸ் கம்மியாயிரும் இல்லையா? ஸோ ப்ரைஸ் ரேட் எல்லாம் ஓரளவு கம்மியாக இருந்தால் தான் அவங்களோட கன்சம்ஷனுக்கு வந்து அவங்க கொஞ்சம் செலவு பண்ணிக்கிட்டு பாதி சேவ் பண்ணிக்குவாங்க. ஓகே, ப்ரைஸ் லெவல் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சேவிங்ஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ தட்ஸ் வை ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் வந்துச்சுன்னா வந்து மணி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆயிரும், ப்ளஸ் பப்ளிக்கோட சேவிங்ஸும் டிக்ரீஸ் ஆயிரும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். ஸோ மாட்ரேட்டாக இருந்தால் இட் இஸ் குட் ஃபார் போத் ட்ரேடர்ஸ் அண்ட் public. When it is hyperinflation condition, it is bad for both money value and public. Okay, and okay, so the money value, when the money value undergoes considerable depreciation, so money value வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா this may even drain out the foreign capital already invested in the country. ஸோ மணி நம்ம இந்தியன் கரன்சி நம்ம ருப்பி வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபாரின் கரன்சி வந்து நம்ம வந்து வச்சுருப்போம். ஸோ அதோட வேல்யூ கூட கொஞ்சம் கம்மி ஆயிரும். ஓகே, and third point is when with reduced capital accumulation the investment will suffer a serious setback which may have an adverse effect on the volume of production in the country. Okay, so நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளோட கேபிட்டல் அக்யூமுலேஷன் நம்ம ஆல்ரெடி சேர்த்து வச்சுருக்க கேபிட்டல் வந்து
ரொம்பவே சஃபர் ஆகும். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட முதலீடு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நம்ம வந்து அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ கேபிட்டல் கம்மியாக நம்ம வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து நம்ம கண்ட்ரியோட ப்ரொடக்ஷனும் கம்மியாயிரும். திஸ் மே டிஸ்கரேஜ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் கம்மியாயிடுச்சுன்னா ஆண்டர்ப்ரனியர்ஸ்னு யார், பிஸ்னஸ் பீப்புள். ஓகே, ஸோ ஆண்டர்ப்ரனியர்ஸ்க்கு பிஸ்னஸ்மேன் அவங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுற பிஸ்னஸ் வந்து it will become a risk. Okay, so this is the thing. Okay, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஃப்ளேஷனுங்கிற கண்டிஷன் வந்து மாட்ரேட்டாக இருந்தால் வந்து இட் இஸ் குட். வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன்னா இட் இஸ் பேட் ஃபார் போத் கண்ட்ரி, பிஸ்னஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ ஃபார் த பப்ளிக். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் அபவுட் ப்ரொடக்ஷன் சைட். அண்ட் கம்மிங் டு டிஸ்ட்ரிபியூஷன் சைட். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைட்னா என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டியூரிங் இன்ஃப்ளேஷன் டெப்டர்ஸ் ஆர் த கெய்னர்ஸ் வைல் த கிரெடிட்டர்ஸ் ஆர் த லூசர்ஸ். ஓகே, ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் டெப்டர்ஸை வந்து எப்படி இருப்பாங்களா, அவங்க வந்து கெயின் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. வேறஸ் கிரெடிட்டர்ஸ் வந்து லூசர்ஸாக இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டெப்டர்ஸ்னால் யார், கிரெடிட்டர்ஸ்னால் யார்? ஸோ டெப்டர்ஸ் ஆர் த பர்சன்ஸ் ஹூ ஆர் கெட்டிங் மனி ஃப்ரம் த அதர் பீப்புள். ஸோ அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்குறவங்க தான் வந்து டெப்டர்ஸ். வேறஸ் கிரெடிட்டர்ஸ்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்குறவங்க தான் வந்து கிரெடிட்டர்ஸ். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் வந்து டெப்டர்ஸ் தான் வந்து லாபம் அடைகிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெப்டர்ஸ் வந்து லாபம் அடைகிறாங்க அண்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு தான் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஸோ ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் கொடுத்தவங்க அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்களோட மணி வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ டெப்டர்ஸ் கடன் வாங்கினவங்களோட மணி வேல்யூ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கடன் கொடுத்துருக்கிறவங்களோட காசு வேல்யூ ரொம்ப கம்மியாயிரும். வேறஸ் கடன் வாங்குறவங்களோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ தட்ஸ் வை டெப்டர்ஸ் ஆர் கெய்னர்ஸ் அண்ட் creditors are losers. Okay, so the reason is explain பண்ணிருக்காங்க. But debtors had borrowed when the purchasing power of the money was high. Now repay the loans when the purchasing power of money is low. Okay, so debtors வந்து என்ன ஆகும், டெப்டர்ஸ்னால் கடன் வாங்கியிருக்கிறவங்க அந்த டைமில் வந்து கடன் வாங்குறப்போ மணி வேல்யூ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கும். ஸோ மணி வேல்யூ கம்மியாக ஆனப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க ரீபே பண்ணுற காசு ரொம்பவே அதோட வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கடன் வாங்கியிருக்கிறவங்க வந்து லாபம் அடைகிறாங்க, கடன் கொடுத்துருக்கவங்க வந்து லாஸ் ஆகுறாங்க. ஓகேவா. ஸோ okay guys, sorry I forgot to explain these 2 points. Okay, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் என்னென்ன எஃபெக்ட் நடக்குது அப்படின்னு கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2 பாயிண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் கூட்ஸ் போத் பை ட்ரேடர்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் கன்சியூமர்ஸ் அண்ட் தஸ் லீடிங் டு ஹையர் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் கூட்ஸ் நமக்கு வந்து டெய்லி தேவைப்படுற கூட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகுமாமா, நம்ம வந்து அதிகமாக வந்து பதுக்கி வைக்க ஆரம்பிப்போம். ஹோர்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுப்போம். லைக் நம்ம யூஸ் பண்ணாமல் அது எடுத்து வச்சுட்டே இருக்கிறதா வந்து பதுக்கி வைக்கிறதா வந்து ஹோர்டிங். ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு இப்போ இந்த ஒரு கொரோனா சுச்சுவேஷனில் என்ன ஆகும், எல்லா எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடியே வந்து எல்லாம் வாங்கி வச்சுப்போம் இல்லையா. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களும் நிறையா வந்து விற்று போகும். ஸோ அதனால் விற்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற சுச்சுவேஷன் நம்ம எசென்ஷியல் கூட்ஸ் வந்து நம்ம அதிகமாக சேவ் பண்ணி வைப்போம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீடிங் டு ஸ்டில் ஹையர் இன்ஃப்ளேஷன். நம்ம அதிகமாக பதுக்கி வைக்க என்ன ஆகும், பொருட்களோட விலைகள் இன்னும் அதிகமாக ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃப்ளேஷன் என்கரேஜஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் ரேதர் தேன் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்பெகுலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற, இப்போ பேங்க்ஸாக இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட ஷேர்ஸு பாண்ட்ஸு விற்க ஆரம்பிப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்க வீடு பொருட்களை வந்து நம்ம வந்து விற்க ஆரம்பிப்போம். ஸோ ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரேதர் தேன் ப்ரொடக்டிவ் பர்பஸஸ். ப்ரொடக்டிவ் பர்பஸ்னால் என்ன, நம்ம வந்து அதிகமாக வந்து நம்ம சம்பாதிக்கிறதோட அதிகமாக என்ன பண்ணுவோமாமா, அதிகமாக லைக் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் விற்க ஆரம்பிப்போம். ஸோ இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வர இன்ஃப்ளேஷனோட எஃபெக்ட்ஸ். ஓகேவா. அண்ட் ஓகே, ஸோ வி ஹவ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் வாட் இஸ் டெப்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு. நம்ம வந்து இங்கே என்ன பார்த்தோம், டெப்டர்ஸ் வந்து லாபம் அடைகிறாங்க அண்ட் கிரெடிட்டர்ஸ் வந்து தேர் லூசர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அண்ட் ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ். ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு, இப்போ இந்த ஸ்கூலில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தாலும் வந்து அவங்களோட
சேல்ரி வந்து எப்படி இருக்கும், ஃபிக்ஸ்டாகவே இருக்கும். இப்போ வந்து எல்லாம் பொருட்களோட விலைகள்லாம் அதிகமாக இருக்குதுன்னு அவங்களுக்கு ஒன்றும் சேர்த்தி ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷனில் யார் அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க, இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப் மக்கள் தான் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸோ தே ஹவ் கிவன் எக்ஸாம்பிள் வேஜ், சேலரி, பென்ஷன், இன்ட்ரெஸ்ட், ரெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து மாற போகிறது இல்லை இல்லையா. நம்ம ரேட்டெல்லாம் அதிகமாகுதுன்னு இது எதுவுமே மாறாது. தட் வில் பி constant. Okay, so that is why fixed income group are the people who are getting mostly affected. Okay, and entrepreneurs, so entrepreneurs na all the business people. So inflation is boon to the entrepreneurs. So boon na enna appdin pathina tamilla varam. Okay, so நம்ம விலைவாசியில் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே வந்து அது ஒரு வரம் மாதிரி தான் இல்லை. நிறைய அவங்களோட பொருட்கள் வந்து நம்ம நல்லா அதிக ரேட்டுக்கு வந்து விற்று போகுது. அதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு ரொம்ப ஹை ப்ராஃபிட் வரும். ஓகே, ஸோ அதை மேனுஃபேக்சர்ஸாக பொருட்கள் தயாரிக்கிறவங்களாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், மர்ச்சன்ட்ஸாக இருக்கட்டும். ஓகே, ஸோ அவங்க எல்லாருமே வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி ஒன் இஸ் இதை வந்து நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் வந்து ஒரு டானிக்காக வந்து வேலை செய்யுது அவங்களுக்கு. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கொண்டு வருது. ஓகே, ஸோ தே எக்ஸ்பீரியன்ஸ் வின்ஃபால் கெயின்ஸ். ஸோ வின்ஃபால் கெயின்ஸ்னால் ரொம்ப 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 அதிகமாக வர ப்ராஃபிட் தான் வந்து வின்ஃபால் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் தட் இஸ் அ பாயிண்ட். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் ஒன், இன்வெஸ்டர்ஸ். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. ஓகே, ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கண்டிஷனில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் நஷ்டம் அடைகிறாங்க. வேறஸ் இந்த ஷேர்ஸ் டிவிடெண்ட்ஸ், இந்த ஷேர்ஸ் டிவிடெண்ட்ஸ் அவங்க அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் லாபம் அடைகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க வந்து அந்த டைமில் வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ஒரு மாதிரி இருக்கும், ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அதே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரைஸ் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மதிப்பு வந்து இன்னும் கம்மியாக ஆயிருக்கலாம், இல்லை அதிகமாக இருக்கலாம், அது சொல்ல முடியாது இல்லை. இப்போ இந்த ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க முடியும். அதனால் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து தே ஆர் லூசிங், வேறஸ் ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் வந்து ஸோ தே ஆர் getting profit. Okay, so this is about effects on production side and distribution side. And next topic is measures to control inflation. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கீன்ஸ் அண்ட் மில்டன் ஃப்ரீட்மேன் டுகெதர் சஜஸ்டட் 3 measures to prevent control inflation. ஓகே, ஸோ இந்த கீன்ஸ் அண்ட் மில்டன் ஃப்ரீட்மேன் 2 பேருமே வந்து ஒரு 3 measures வந்து அவங்க கொடுத்துருக்காங்க in order to control inflation. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரி மெஷர்ஸ், fiscal measures and other measures. Okay, monetary measures na it is related to money, whereas fiscal measures related to all the economic activities and other measures enna appdin paakalam. And starting with monetary measures, so these measures are adopted by central bank. Okay, இந்த measures எல்லாம் வந்து யாரால கண்ட்ரோல் பண்ணப்படுது, ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், பை இன்க்ரீஸிங் பேங்க் ரேட். ஸோ பேங்க் ரேட்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் சொல்லியிருக்கேன். ஸோ பேங்க் ரேட்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் இட் இஸ் டிசைடட் பை த சென்ட்ரல் பேங்க். ஸோ பேங்க் ரேட் வந்து ஒரு ரேட், ஒரு மதிப்பு இருக்கும், அது வந்து யாரால் டிசைட் பண்ணப்படுது, இட் இஸ் டிசைடட் பை சென்ட்ரல் பேங்க், தட் இஸ் SBI. ஓகே, சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் இந்த ஓப்பன் மார்க்கெட். ஓகே, நம்மளோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து நம்ம சேல் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹையர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாட்டுட்டரி லிக்விட் ரேஷியோ. ஸோ அந்த CRR SLR வந்து நம்ம எப்பயுமே ஹையர் மேனரில் மெயின்டைன் பண்ணணும். அண்ட் கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோல் அண்ட் கிரெடிட் கண்ட்ரோல். ஸோ கன்சியூமரோட கிரெடிட் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஹையர் மார்ஜின் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் ஹையர் ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஸோ இந்த ரெப்போ ரேட் அண்ட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வந்து நம்ம வர கிளாஸஸில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ இட் இஸ் வெரி சிம்பிள். ஸோ ரெப்போ ரேட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைக் இப்போது கமர்ஷியல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட சென்ட்ரல் பேங்க்கிட்டேருந்து அவங்க வந்து காசு வாங்குறாங்கன்னா அது வந்து ரெப்போ ரேட். ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா இஃப் சென்ட்ரல் பேங்க் இஸ் கெட்டிங் மனி ஃப்ரம் ஆல் த கமர்ஷியல் பேங்க்ஸ், தட் இஸ் கால்ட் as ரிவர்ஸ் ரெப்போ ரேட். ஓகே, and so this is monetary measures. And coming to fiscal measures,
Fiscal policy is now recognized as an important instrument to tackle inflationary situations. ஓகே, ஸோ ஃபிஸ்கல் பாலிசி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன் சுச்சுவேஷன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல், இந்த ப்ரைஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம ஃபிஸ்கல் பாலிசியை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்மளால் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மேஜர் ஆன்டி இன்ஃப்ளேஷனரி ஃபிஸ்கல் மெஷர் ஆர் த ஃபாலோயிங். என்னென்ன? ஸோ ரிடக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஸோ கவர்மெண்ட் பண்ணுற செலவுகளை வந்து கம்மி பண்ணணும். அண்ட் பப்ளிக் பாரோயிங் அண்ட் என்ஹான்சிங் டாக்ஸேஷன், ஸோ பப்ளிக்கிட்டேருந்து பணம் வாங்குறது. அண்ட் டாக்ஸேஷன், அந்த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி, அந்த ப்ரைஸ் லெவல் தகுந்த மாதிரி டேக்ஸஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, அண்ட் ஓகே, ஸோ அதர் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெஷர்ஸ் கேன் பி டிவைடட் ப்ராட்லி இன்டு ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்ம்னா என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி ரிகார்ட் டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஸ்கேர்ஸ் எசென்ஷியல் கமோடிட்டிஸ் த்ரூ ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ். ஸோ நம்ம இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறப்போ காமன் பீப்புள், நடுத்தர மக்களெல்லாம் வந்து அவங்களுக்கு பேசிக் கூட்ஸ் வந்து அவங்களால வாங்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் கூட்ஸ் எல்லாம் வந்து ரேஷனிங் த்ரூ ரேஷன் நம்ம வந்து இப்போ ரேஷனில் வந்து கவர்மெண்ட் சப்ளை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து பேசிக் நீட்ஸ் வந்து சப்ளை பண்ணலாம். அண்ட் இன் இந்தியா வாட் எவர் ஷார்ட்டேஜ் ஆஃப் பேசிக் கூட்ஸ் ஹேஸ் பீன் ஃபில்ட், தி கவர்மெண்ட் ஹேஸ் ரிசார்ட்டட் டு இம்போர்ட் ஸோ தட் இன்ஃப்ளேஷன் மே நாட் பி ட்ரிக்கடி. ஸோ என்னெல்லாம் வந்து இந்தியாவில் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதிகமாக பொருட்கள் எல்லாம் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குதுன்னா நம்ம வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் லெவல் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப பற்றாக்குறை அதிகமாக ஆகாது அண்ட் ப்ரைஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகாது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ். அண்ட் கமிங் டு லாங் டேர்ம் மெஷர்ஸ். ஸோ லாங் டேர்ம் மெஷர்ஸ் ஆர் ஆக்சிலரேட்டிங் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஷார்ட் டேர்ம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக் பொருட்களை வந்து த்ரூ ரேஷனிங் மூலிமா கொடுக்குறது. வேற லாங் டேர்ம்னால என்ன ஆகும், லாங் டேர்ம்னா மீனிங் என்ன? ஸோ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள ஓவர் 10 இயர்ஸ் வந்து என்ன மெஷர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கானமி வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், க்ரோத் அதோட வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பெஷலி வேஜ் கூட்ஸ் விச் ஹாவ் டைரக்ட் பேரிங் ஆன் த ஜென்ரல் ப்ரைஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ நம்மளோட மக்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம ஸ்டேபிளாக வச்சுக்கணும். அண்ட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ப்ரெசென்ட் கன்சம்ஷன் மே ஹெல்ப் இன் இம்ப்ரூவிங் சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, நம்மக்கிட்ட இருக்குன்னு அதிகமாக வந்து நம்ம கன்சியூம் பண்ணாமல் ஓரளவுக்கு வந்து நம்ம ஒரு லாங் டேர்மில் சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷனுங்கிற சுச்சுவேஷன் வரப்போ நம்ம வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகாது, நம்ம வந்து அதிகமாக பாதிக்கப்பட மாட்டோம். ஓகே, அண்ட் விச் மே பி எக்ஸிலரேட்டிங் தான். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து லாங் டேர்மில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ these are the measures to be taken in order to control inflation. Okay, so hope you guys understood what is monetary measures and what are the fiscal measures and other measures like short term and long term. Okay, and let us also finish what is deflation, disinflation, stagnation. அதையும் பார்த்துடலாம். ஸோ டிஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட். ஓகே, ஸோ டிஃப்ளேஷன் என்ன? இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்போசிட். ஸோ இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல்ஸ், வேறஸ் டிஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் லெவல்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஃப்ளேஷன் வந்து ரொம்ப மணி வேல்யூ, ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம போட்ட முதலீடு வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு லாபம் கிடைக்கும். அதை விட ப்ரைஸ் லெவல்ஸ் ரொம்ப டிக்ரீஸ் ஆகி ரொம்ப வந்து இதாகிடுச்சுன்னா ஆகும், அது கூட லாஸ் தான் இல்லையா. ரொம்ப ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வந்து பேட் தான், இந்த டிஃப்ளேஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா அதுவும் பேட் தான். ஓகே, ஸோ மாடரேட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து நெசசரி. ஓகே, அண்ட் டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் இஸ் ஸ்லோயிங் டவுன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பை கண்ட்ரோலிங் தி அமௌண்ட் ஆஃப் கிரெடிட். ஸோ டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன? இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிற கண்டிஷனை வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணுறது தான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸோ எப்படி நம்மளோட பேங்க் ரேட் வந்து கம்மி பண்ணணும் அண்ட் ஆல்சோ அவைலபிள் டு கன்சியூமர்ஸ் வித்தவுட் காசிங் மோர் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அதிகமாக வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் கண்டிஷன் வந்து நம்மளோ ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்ஃப்ளேஷன் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணிகிட்டே வரணும். அண்ட் disinflation may be defined as the process of reversing the inflation. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்இன்ஃப்ளேஷன் என்ன, நம்மளோட இன்ஃப்ளேஷன் கண்டிஷன் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, எப்படி ஸ்லோவாக ரிவர்ஸ் பண்ணுறது தான் வந்து டிஸ்இன்ஃப்ளேஷன். ஓகே, அண்ட் கமிங் டு ஸ்டாக்ஃப்ளேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டாக்னன்ட் எக்கனாமிக் க்ரோத். ஸோ ஸ்டாக்ஃப்ளேஷன்னா நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ அதிகமாகவும் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் எந்த ஒரு க்ரோத்தும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகே, தேங்க்யூ.